Hi friends, welcome back to Nitya's channel. நான் உங்கள் நித்யா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். ஒரு ஈஸியான ஒரு 2 மினிட்ஸில் லட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த லட்டு பண்ணுறதுக்கு 250 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். நான் ஒரு குக்கரில் கடலைப்பருப்பை போட்டு நல்லா வாஷ் பண்ணி தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு நல்லா வேகணும், நல்லா குழஞ்சி வரணும். அதுக்கு எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 4 to 5 விசில் விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா குழஞ்சி வரும். நான் குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு 4 to 5 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது இந்த லட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து நல்லா ஒரு ஜாரில் ஆட் பண்ணி இந்த தேங்காய் கூட நான் ஒரு 4 ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். 250 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்து நான் துருகி வச்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு விசில் வந்துட்டுருக்கு. இந்த பருப்பு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா பருப்பையும் வாட்டர்லேருந்து ஃபில்டர் பண்ணி பருப்பு மட்டும் நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம ஸ்வீட்டுக்கெலாம் சால்ட் ஆட் பண்ணால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை ஒரு கிரைண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த வெல்லமும் இந்த ஜாரில் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம்லாம் கிரைண்ட் பண்ண தேவையில்ல, பருப்பு நல்லா குழஞ்சி தான் வந்திருக்கும். ஸோ நீங்கள் 2 சுற்றி ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வெல்லம் கடலைப்பருப்பு, அந்த பேஸ்ட்டை இந்த பவுலில் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் துருவலையும் இது கூட ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் துருவல் ஃபுல்லாக இதில் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான லட்டு, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸில் இந்த லட்டு செஞ்சு கொடுத்துருங்க. டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச லட்டு இது. நான் ஸ்கூல் படிக்கும்போதே இந்த லட்டு எனக்கு செய்ய தெரியும். அம்மா வீட்டில் இல்லை, வெளில போயிட்டாங்க, எனக்கு ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னா நான் இந்த லட்டு செய்வேன். பிரதர் சிஸ்டருக்கெலாம் செஞ்சு கொடுப்பேன். அம்மா வெளில போயிட்டு வர்றதுக்குள்ளே சீக்கிரமாக சாப்பிட்ருங்க, நம்ம வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவேன். எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஏன் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு திட்டுவாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தில் நான் மீதி இருந்தால் கூட எடுத்துகிட்டு போய் கீழே கொட்டிடுவேன். இது இப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. ஒரு நாள் என் பிரதர் அம்மாக்கிட்ட போட்டு கொடுத்துட்டான். மம்மி திட்டவே இல்லை, ஏம்மா வேஸ்ட் பண்ணுற, நாங்களும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்ல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஷாக்கிங். நான் ஆட் பண்ண தேங்காய் இதில் நல்லா மாவு கூட மிக்ஸ் ஆகிடுச்சு. தேங்காவே தெரியல பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறமா இதை நம்ம பால் மாதிரி பண்ணிக்கலாம். லட்டு பிடிச்சிக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி கையில் உருட்டி வச்சிங்கன்னா ஒரு ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி உருட்டினாலே நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். கொஞ்சம் பருப்பு போட்டாலே நிறைய இந்த மாதிரி லட்டுஸ் கிடைக்கும். நான் 250 கிராம் பருப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதுலேயே நம்மளுக்கு நிறைய லட்டு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி உருட்டி எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். டேஸ்டியான 2 மினிட்ஸ் லட்டு குயிக்காக ரெடி ஆகிடும். உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்டு வந்துட்டாங்க, ஸ்வீட் எதுவும் இல்லை, ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னா இந்த லட்டுவை ட்ரை பண்ணுங்கள். சீக்கிரமாக 2 மினிட்ஸில் சீக்கிரம் பண்ணி கொடுத்துடலாம். டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.